ஸோ தாவேக்காவும் வந்து இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்கும். ஆனால் அதுக்கு பேர் அது இலவசமாக இருக்காது. ஆமாம், இலவசம் பேர் வச்சுக்க மாட்டீங்க. இலவசம் ஏன் வைக்கணும்? அது இலவசம் கிடையாது, அது மக்களோட வரி பணம் தானே. நீங்கள் காலை ஏஞ்சி ப்ரஷ் பண்ணுறீங்கல்ல, குளிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் வரி கட்டுறோமே. நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து ஐடி கட்டினா மட்டும்தான் வரின்றது கிடையாது. அது வந்து சம்பாதிச்சு கட்டுறது. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்கன்னா கடைக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று கட்டுவீங்க, வீடு வச்சுருக்கா வீட்டுக்கு ஹவுஸ் டேக்ஸ்னு ஒன்று கட்டுவீங்க, இபி பில்லு கட்டுவீங்க, ஓகேங்களா. தண்ணிக்கு வாடகை வீட்டில் இருந்தால் கூட தண்ணிக்கு காசு உங்கள்கிட்ட தான் ஓனர் வந்து உங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கும் அந்த வாட்டர் டேக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்கள்கிட்ட வாடகை வாங்குறது. தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாக மறைமுகமோ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க, ஓகேங்களா. அந்த பணத்துலேருந்து மூலிமா செய்கிறது இது. இவங்க அரசியல்வாதிகள் சொந்த பாக்கெட்டில் இருந்தால் செய்கிறாங்க கிடையாது. முடியாதவங்களுக்கு செய்கிறது வந்து வெல்ஃபேர். அந்த வெல்ஃபேரை ஏன் இலவசம்னு சொல்லணும், அது ஏன் டேர்ம் பண்ணணும், ஓசின்னு சொல்லி டேர்ம் பண்ணணுன்றது தான் பாயிண்ட்டு. அதை தான் அவர் எதிர்க்கிறாரே தவிர மக்களுக்கு செய்ய வேண்டிய வெல்ஃபேர் எதிர்க்க முடியாது. நீங்கள் கல்வியோட வெல்ஃபேரை எதிர்க்க முடியுமா? எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுன்றதை எதிர்க்க முடியுமா? இல்லை ஹாஸ்பிட்டல்ஸு இன்னைக்கு வந்து தரம் வந்து சரியான தரத்தில் இல்லைனாலும் அது வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய வெல்ஃபேர் தானே, அதெல்லாம் எதிர்க்க முடியாது.